Hi guys, welcome back to my channel Narmada. Welcome to another new video. We have quite a lot of package to unbox today. Yay, it's quite heavy. And also some of the products I unboxed it already because I shot a reels for Instagram. So அதனால சில வீடியோஸ்ல சில ப்ராடக்ட்ஸ் நான் எடுக்க வேண்டியதா இருந்தது. அதனால தான் நான் எடுத்தேன். நான் பேக் கேம்ல ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ நான் கரெக்டாக ஃப்ரேம்ல இருக்கேனா எல்லாமே ப்ராப்பரா இருக்கா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் நான் எல்லாமே வந்து இங்க சைட்ல நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஒவ்வொன்றா உங்களுக்கு இங்க இருந்து எடுத்து காட்டுறேன். நான் எல்லாமே பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டேன் பிகாஸ் இட் ஸ்டார்டட் டு ஸ்டிங்க். யூ நோ ஹவு த நைகா பேக்கேஜஸ் ஆர் ஓகே. அந்த பாக்ஸ் ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் இது கே பியூட்டியோட ஐ கேன்வஸ் ஐ ஷேடோ பேலட். இது வந்து ஒரு பீச் பேலட். அது ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. பிங்க், பீச் அண்ட் ஒரு ரேண்டம் ஷேட்ஸ் மாதிரி. ஸோ எல்லா கே பியூட்டி ப்ராடக்ட்ஸும் இந்த மாதிரி தான். ஒரு ஃபோம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் வரும். வாவ், இந்த கலர் வாவ். இது என்னோட லைட்ஸ். ஓகே, லுக்ஸ் பியூட்டிஃபுல். எல்லா கே பியூட்டியும் அவங்களோட சிக்னேச்சர் அந்த what do you say etching இந்த மாதிரி. ஓகே, look at the colors. Wow. ஆனா இது என்னன்னா இந்த மாதிரி இங்க தெரியுதா, இந்த மாதிரி ப்ரொட்ரூட் ஆகுது. இந்த மாதிரி பிரஸ் பண்ணா உள்ள போயிடுது. I don't know, but that's fine. Look at it. இந்த கலர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஐ டோன்ட் எல்லாமே ஸ்வாட்ச் பண்ணா இட் வில் பி போரிங் அண்ட் த வீடியோ வில் பி டூ லாங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸைட்டிங்கான கலர்ஸ் மட்டும் நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த ஷீட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை ஸ்வாட்ச் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஒரு கிரீன் கலர்ல சும்மா சில எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் தட் இஸ். என்னது இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, நான் ஏதாச்சும் என்னோட முகத்துல ஸ்வாட்ச் பண்ணவா? பட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. அதனால வேற என்ன ஸ்வாட்ச் பண்ணலாம்? ஆல்சோ இட்ஸ் லைக் பட்டரி ஸ்மூத் சாஃப்ட் அண்ட் வெரி குட் பிக்மெண்ட். செம்ம பிக்மெண்டடா இருக்கு. இந்த ஷேட் வேணா காட்டுறேன் பாருங்க. ஓகே, I'll take the darkest shade and swatch it. சும்மா ஒரு 4 நிமிடம் தான். Can you see how pigmented that is? Definitely worth it. ஆஃபர் ப்ரைஸும் நான் ஆட் பண்றேன் இங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸ்வாட்ச் பண்ணி கையில எடுத்து ஸ்வாட்ச் பண்ணதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு விலை வாங்கி கையில போட்டு வேஸ்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் இதுதான் எல்ஃபோட பீச் கலர் கரெக்டர். I wanted a peach color character. I already have that Inside Cosmetics ஓட அந்த கலர் வீல் இருக்கு. பட் எனக்கு பீச் வந்து என்னோட ஃபேஸ்க்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. I was like thinking இது வாங்கலாமா இல்ல ஹூடா பியூட்டியோட கலர் கரெக்டர்ஸ் வாங்கலாமான்னு. பட் ஓகே, இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் போகலான்னு நான் விட்டுட்டேன். ஓகே, இது ஒரு பீச் கலர் கரெக்டர் தான். இது வாட்ச் பண்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு மேல கன்சீலர் போட்டுருந்தோம். அவ்வளவுதான். சிம்பிளோட மாய்ஸ்சரைசர்லாம் ஃப்ரீபீஸா வந்துச்சு. செட்டஃபில் ஆக்சுவலா நிறைய ஃப்ரீபீஸ் வந்தது இந்த வாட்டி. இதெல்லாமே ஃப்ரீபீஸ் தான். வேற என்ன வந்துச்சு? இதுவுமே ஃப்ரீபி. நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டன்கியோட பேரியர் சீரம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா ஃப்ரீபியா அதே பேரியர் சீரம் பட் 50 ml கொடுத்துருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வை. ஸோ இது எல்லாமே ஃப்ரீபீஸ் தான். லைக் காட் ஃப்ரம் நைகா. I'll talk about it. I definitely have to talk about it. சரி, அடுத்து வந்து இந்த எல்ஃபோட க்ளோ ரிவைவர் லிப் ஆயில் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க எல்ஃபும் வந்து buy one get one போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் க்ளோ ரிவைவர் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 1050. பட் இந்த லிப் ஆயில் வந்து இப்போ 1000 இல்ல 750 780 சம் ப்ரைஸ் அதுக்கு தான் போயிட்டு இருந்தது. இது நான் ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன் வாங்கணும்னு. அண்ட் ஐ காட் இட். ஆஃபர் போடல. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டைம் எல்ஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க வாங்குறதுக்கு. நிறைய ப்ராடக்ட் ஆக்சுவலா ஆஃபர் போச்சு. இது வந்து இதோட ஷேட் ஜாம் செஷனா இல்ல ஹனி டாக்ஸ். இந்த ஷேட் ஹனி டாக்ஸ் இந்த மாதிரி இப்படி இருக்கும். நான் லிப்ஸ்லேயே வாட்ச் பண்ணி காட்டுறேன்.
ஒரு brownish nude color. It has that like minty feel to it. Mint மாதிரி இருக்கு. சோளம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் பிளம்பிங் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அ செகண்ட் யூ வில் ஃபீல் லைக் அந்த டிங்லி சென்சேஷன் அண்ட் தென் இட் வில் வேர் ஆஃப். இது பிளம்பிங் ஆயில் கிடையாது, ஜஸ்ட் அ ஹைட்ரேட்டிங் லிப் ஆயில். யா, ஐ லவ் த பேக்கேஜிங் ஸோ மச். ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டில். கேன் யூ see? So yes, and what else? This one. Yeah, I was actually excited to get this. இது வந்து Dot and Cure Tinted Sunscreen. I already had this. அதோட ஷேட் வந்து சாண்ட் நினைக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு வந்து என் ஸ்கின் டோனோட கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆல்சோ மை மாம் லைக் இட். I asked her if she want to use it and so she was like yes, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்க நான் கொடுத்துட்டேன். இது நான் வாங்கியிருக்கேன். என்னோட மதர் இன் லாக்கும் நான் அது வாங்கணும்னு இருக்கேன். பட் அந்த அவங்களுக்கு வேண்டிய ஷேட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்து அதனால வாங்க முடியல. ஸோ இதுதான் அது. வாவ், இது நான் என்ன ஸ்வாட்ச் பண்ண இருக்கு. இது பெய்ஜ். இது வந்து எனக்கு ஒரு கரெக்டான ஷேட் மாதிரி ஃபீல் ஆகுது. யா, தட்ஸ் இட். அவ்வளோ டிண்ட் இருக்காது. பட் அந்த ஒரு ஷியர் ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து யூ டெஃபினெட்லி கெட் ஃப்ரம் திஸ் ப்ராடக்ட். மை மசாலா சாய் ஃப்ரம் இண்டியா ஆயில் இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி எம்டி. அதனால முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். என்னன்னு 1 மணி ஆயிடுச்சு. இது நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. சி, இட்ஸ் சீல்ட். The color, I always love the color. இது லிப்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் இதுவும் அந்த எல்ஃப் ரிவைவர் லிப் ஆயிலும் ஒரே ஷேட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவுச். நதிங் டு ஷோ. இதுதான். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதுதான் வர மாட்டேங்குது. ஸோ இப்படிதான் இருக்கும். எனக்கு வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஐம் சாரி. I already have the elf on my lips, so I'm not gonna swatch it. This one, I want to get. Let's keep this quick. Yes, Nykaa Oda Vanilla perfume. ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன். பட் குட்டியாக இருக்கு. பட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து வெனிலா. நோட்ஸ் வந்து எனக்கு தெரியல. வாவ், a very good vanilla perfume. இது எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் see, okay? அண்ட் இது ஃப்ரீவியாக வந்துச்சு. ப்ளம்மோட மூன் கிஸ் ட்ராமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃப்யூம். சும்மா தான் ட்ரை பண்ணேன். ஐ immediately fell in love. ஏன்னா இந்த இதே சென்ட் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல டார்க் கிஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும். எக்ஸாக்ட்லி 99% அதே ஒரு சென்ட் தான். இது ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு இட் லைக் brought back good memories. ஓகே, இது எங்கேயோ நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன், இதை நான் வேர் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படி எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நீ ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் லைக் ஓகே, டார்க் கிஸ்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி அந்த மூன் கிஸ். They influenced me to get the bigger size. I immediately ordered the bigger size. It was super divine. இது வந்து ஒரு பெரி ஸ்மெல் இருக்கும். ஒரு டேட் நைட், ஒரு டின்னர் டேட், அந்த அந்த மாதிரி ஒரு இவெண்ட்க்கு ஒரு அப்ராப்ரியேட்டான ஸ்மெல். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் போடுவேன். மற்றபடி எனக்கு வந்து அதில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்டீஸ்லாம் கிடையாது. ஐ லவ் திஸ் ஸோ மச். த ஃபேஸ் மிஸ்ட் ஃப்ரம் ப்ளம். இது வந்து அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மெரைன் ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கு. இட் எக்ஸாக்ட்லி ஃபெல்ட் லைக் த யுரேஜோட அந்த thermal water spray mist இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஈவன் மோர் ரிஃப்ரெஷிங். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐ ஆம் டெஃபினெட்லி கோனா ரீபர்ச்சேஸ் திஸ் ஆஃப்டர் ஐ எம்டி திஸ். இது வந்து 100 ml. இது கொஞ்சம் நிறைய நாளைக்கே வரும். I know I have my makeup on, but I cannot resist myself from using this on my face every now and then. Yeah. ஐயோ, கண்ணில் போயிடுச்சு. இது லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக அந்த ஸ்டிங்கிங் சென்சேஷன் இருக்கும். அண்ட் லைக் த யுரேஜ் ஒன். ஸோ கொஞ்சம் கண்ணை மூடிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க. 1 செகண்ட்க்கு அப்புறம் ஓப்பன் யூர் ஐஸ். ஓகே, யூல் பி ஆல் ரைட். அண்ட் தென் இது வந்து நான் நைக்கால வாங்கல, பட் இது நான் பிளிங்கெட்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். என்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நான் டோனர் எடுத்துட்டு வரல.
டோனர் இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, லைக் ஃபேஸ ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத வாங்குனேன். இது செம்மையா இருக்கு. இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு க்ளோ இருக்கும் ஃபேஸ்ல லைட்டா. லைட்டா அந்த க்ளோ இருக்கும். அது ரொம்ப கியூட்டா இருக்கும். அண்ட் ஐ ட்ரஸ்ட் அண்ட் ஃபாலோ வெரி ஃபியூ இன்ஃப்ளூயன்சர்ஸோட வேர்ட்ஸ். அதுல ஒருத்தவங்க தான் வந்து மனஸ்வினி சக்சேனா அப்படின்ற ஒரு influencer. I don't know if you all know her, but I like her content so much. She recommended this barrier support serum மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி she got this, and she also told it's much better than the ordinary oda barrier support serum, the pink one. And I immediately was like, okay, if she says then it will be 100% பக்கா for me. So I got it. And இது வந்து fragrance இருக்காது, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதுவும் இல்லாம இட் டெஃபினெட்லி காம் டவுன் மை ஸ்கின். எஸ்டர்டே ஐ ட்ரைட் இட். ஸோ இது இந்த சாம்பிள் ப்ராடக்ட் தான். இப்படி தான் இருக்கும். இந்த பாட்டிலே ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. கிளாஸ் தான் இது. See? எஸ் இந்த மாதிரி இருக்கும். இது போட்டுட்டு லைக் கேன் யூ see that அந்த மாதிரி ஒரு க்ளோ இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் சுத்தமா கிடையாது. ஃப்ரேக்ரன்ஸே கிடையாது. இது மட்டும் போட்டுட்டா I'll skip my moisturizer for the day and go for the sunscreen. And yes, Wishcareோட hair growth serum. This is my 4th bottle, I guess. எனக்கு நான் நல்லா ஒரு ஆப்வியஸா எனக்கு ஹேர் க்ரோத் எனக்கு வந்திருக்கு இந்த சீரம் அண்ட் பில்கிரிமோட ரிடன்சல் சீரம். இது ரெண்டுமே நான் மாத்தி போட்டேன். How it is. இது எனக்குலாம் இங்க வந்து முடி இருந்ததே கிடையாது. இப்பதான் நல்லா கொஞ்சம் இது தெரியுதா குட்டி குட்டியா. இது நான் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணியிருந்தேன். கேன் யூ see இங்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் போட்டதால தான் கொஞ்சம் நல்ல முடி வளர்ச்சி இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால், இப்படி கையில எடுத்தாலே அப்படியே ஒரு 20 முடி வரும் அப்படின்னா அதுக்கு எனக்கு இது எஃபெக்டிவான்னு எனக்கு தெரியல. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுவான்னு எனக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ ஹவ் பின் யூசிங் இட் ஃபார் வெரி லாங் டைம் அண்ட் ஹேர் ஃபால் கம்மி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஹேர் க்ரோத் கண்டிப்பா இருக்கு ஆஸ் யூ saw. Okay, Vilvaவோட Dio shot, instead of the roll on you can use this. It smells so good and it definitely control the odor. ரொம்ப நல்லா இருக்கு. இது லாவெண்டர் அண்ட் சேஜ் டியோ ஷாட். ஐ ஆல்ரெடி யூஸ் திஸ். இந்த ரோஸ் வேரியன்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பல வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன காரணம் தெரியல, நான் மறந்துட்டேன் யூஸ் பண்றதுக்கே. எஸ், ஐ ஸ்கிப்ட் யூசிங் மை டியோட்ரண்ட் சின்ஸ் எஸ்டர்டே அண்ட் ஐ ஸ்டார்டட் யூசிங் திஸ். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கேபியூட்டியோட காஜல். இதுவுமே ஃப்ரீகி தான். எஸ், ஆக்சுவலி ஐ காட் so many freebies than the products I ordered. இது வந்து ப்ளூ கலர் காஜல். நல்ல சூப்பர் பிக்மெண்ட் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஐஸ்ல? ஓகே, இது வந்து ஷிமரி காஜல் மாதிரி கொஞ்சம் ஷிமர்ஸ் இருக்கும். எனக்கு காஜல் போடவே பிடிக்காது. ஆனால் போட்டு இருக்க வேண்டி. ஓகே, தட்ஸ் பிரிட்டி. நான் காஜலே போட மாட்டேன். எனக்கு அது போட்டால் கண்ணு வந்து ரொம்ப குட்டியாக காட்டுதான் ஃபீல் ஆகுது. ஆனால் காஜல் வந்து ட்ரெடிஷ்னல் வேர் போட்டால் மட்டும்தான், அதுவும் இந்த 2 எண்டில் மட்டும் தான் போடுவேன். யா, லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஹால், ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர். இது வந்து சாக்கோ நியூடா, இது ஏதோ பேர் வைக்கிறாங்கப்பா, சாக்கோ நியூட். அதுதான் நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப ஒரு லைட் பிங்க் ஷேட். இது அந்த ஷேட். இது எப்படி நான் காட்டுறேன். திஸ் இஸ் த ஷேட். ரொம்ப ரொம்ப லைட் பிங்க், ஆனால் ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆயிரும். அதான் நான் வேர் பண்ணியிருக்கேன். ஐ லவ் மை லிப் காம்போ so மச் ப்ரோ. இது போட்டேன் அண்ட் ரிவைவரோட லிப் ஆயில், எல்ஃபோட லிப் ஆயில் போட்டிருக்கேன். வேற என்ன வாங்கினேன், இங்கே உட்காந்துட்டு இருக்கு மறந்து. மார்ஸோட ப்ரஷ், மேக்கப் ப்ரஷ் கிளீனர். இது வந்து சிலிகான் மாதிரி இருக்கு. இது வந்து எங்கேயாச்சும் நான் என்ன பண்ண போறேன், என்னோட பாத்ரூம்ல அந்த வால்ல வந்து இப்படி ஒட்டிட்டு இப்படி பண்ண போறேன். ஸோ ஈஸியா இருக்கும்ல. நிறைய பேட்டர்ன் இருக்கு. இதுல கூட பண்ண வேண்டியது. We are done for the home, I guess so yeah, that's it for the video and that's it for the haul. I hope you loved it. Please share this with your friends if you like it really. Okay, and keep supporting me. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். சீக்கிரம் பார்க்குறேன். Bye bye.